கான்ட்ராக்ட் PR-05 இது ஒரு ரகசிய கான்ட்ராக்ட். அதாவது வேற ஏதோ படம் அப்படின்ட்டுலாம் போயிடாதீங்க. இது செய்தி தான், தரமான செய்தி, அந்த அளவுக்கான செய்தி. நச்சுன்னு இருந்தது, தூக்கிட்டு வந்திருக்கேன். செய்தி தான், ட்விஸ்ட் பின்னாடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த செய்தியை நீங்க கேளுங்க. அதாவது அமெரிக்காவோட ஒரு இளைஞன், நடுத்தர வயசுன்னு வச்சுங்களா, ஒரு 28 வயசு இளைஞன் டேனர் குக் அவர்கள். ஸோ அவர் வந்து பண்ணா அதீதமான ஒரு கனவு, நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணி எப்படியாவது வளர்ந்துடலாம் அப்படிங்கிறது போல ஒரு சின்ன கடை 2020 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கடை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறார். எதுக்காகனா ஆயுதம் தொழில் பண்ணி பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணங்கள். அவருக்கு இதை சார்பா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு ஆயுத கடையை போட்டு, பட்டாசு கடை போறோம்ல, அது போல ஒரு ஆயுத கடையை போட்டு ஏதாவது கடவுள் இயேசுநாதர் கண் திறந்து பார்த்தா நம்ம பெரிய ஆளாயிரலாம் அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு கடையை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால விரிக்கிறார், அரிசோனா பகுதியில டேனர் குக் அவர்கள். 2020 அவர் கடையை விரிக்கிறார். அந்த கம்பெனி ஃபயர் ஆர்ம்ஸ், ஓடிஎல் ஃபயர் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. அந்த சமயம் பார்த்து 2022 டொபக்கடின்னு ரஷ்யா உள்ள எட்டி குச்சிடுறாங்க. உக்ரைனுக்கு ஆயுதம் வேணும். யாரெல்லாம் ஆயுதம் தருவாங்க, யாரெல்லாம் ஆயுதம் தருவாங்க அப்படிங்கிறது போல தேடி தேடி பாக்குறாங்க. இங்க ஒரு கம்பெனி இருக்கு, ஓடிஎல் ஃபயர் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் கொடுப்பியாப்பா, ஏன்னா ரகசியமான ஒரு கான்ட்ராக்ட், ரகசியமா இருக்கணும். ஏன்னா இது போல ஒரு கம்பெனி இது போல ஆயுதத்தை சேமிச்சு உக்ரைனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கப்பலே காணாம போயிடும். அதனால ரொம்ப ரகசியமா மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கான்ட்ராக்ட். அது ரகசியமா ஒரு கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுக்கும்போது இந்த ஓடிஎல் ஃபயர் ஆர்ம்ஸுக்கு அடிச்சது பாரு லக்கு. சுக்ரன் அப்படியே இப்படி கொண்டு இருந்திருக்காரு, கூரையை பிச்சுட்டு கொடுத்துக்கிறார். அதனால உக்ரைனோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்திருக்கு. ரகசியமான கான்ட்ராக்டுங்க, ரொம்ப அவசரம், ரஷ்யா ஓடோட விரட்டணும், கொஞ்சம் பார்த்து வேணுங்கிற மாதிரியான ஆயுதங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறது போல ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இவங்க கிட்ட கொடுத்துக்கிறாங்க. அதாவது 10 mm ரவுண்ட்ஸ் அம்யூனிஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க, 10 mm ரவுண்ட்ஸ், அப்புறம் 23 mm ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஷெல்ஸ், அதுக்கப்புறம் 56,000 கிரினேட்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட்ஸ் 24,000 மோட்டார் செல்ஸ் வேணும், குண்டுகள் வேணும். உங்ககிட்ட என்னெல்லாம் ஐட்டம் இருக்கோ, பட்டாசு கடைக்கு நம்ம சிவகாசிக்கு போறோம் அப்படின்னா வச்சிருப்பாங்க, அது போல இதை எடுங்க அதை எடுங்க அப்படிங்கிறது போல லிஸ்ட் அங்க கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துட்டு பில் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீல் கிடைச்சிக்குது. இந்த பையன் 28 வயசு பையன், ஆஹா நம்மளுக்கு சூரியன் பார்த்துருச்சு, சுக்கரன் பார்த்துட்டாரு, நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு ஆர்டர் எடுத்துக்கிறான். இது எப்போ இப்போ ஆர்டர்லாம் வந்திருக்குது, உக்ரைன் கிட்ட இருந்து வந்திருக்குது. இப்போ அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துட்டார். இப்போ ஆர்டர் எடுத்தாச்சு, பணம் வேணுமா இல்லையா? ஸோ அதனால பையன் சின்ன பையன் தான், கொடுக்குறானா இல்லையா செக் எல்லாம் பண்ணாம உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால 17 மில்லியன் யூரோ, எந்த கேள்வியும் இல்லை, 17 மில்லியன் யூரோ அனுப்பிடுறேன் வச்சுக்கங்க அப்படிங்கிறது போல ஒயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. உக்ரைன் டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க 17 மில்லியன் யூரோ. இந்த பையனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த ஆர்டர் கிடைச்சது எப்போ அப்படின்னா 2022 ரஷ்யா உள்ள வராங்க. பிப்ரவரி மாசம், மே மாசம் ஆர்டர் ஹிட் ஆகுது. பையனுக்கு 17 மில்லியன் மே மாசமே வருது. 17 மில்லியன் யூரோஸ். அந்த டைம்ல கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா பால்டிக் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்தோனியா, அந்த நாட்டோட டிஃபென்ஸ் பட்ஜெட் கூட இந்த அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கான பணம் கேள்வி இல்லாம வந்திருக்கு. பில்லியன் கணக்கான ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதுல 17 மில்லியன் யூரோ அட்வான்ஸ் தொகையா வச்சிருந்துருக்காங்க. டக்குன்னு கொடுத்துட்டாங்க உக்ரைன் 2022. சரிங்களா? இப்போ 2025 ஆச்சு, ஒரு தோட்டா கூட அனுப்பல, ஒரு தோட்டா கூட உக்ரைனுக்கு போகல, இன்னி வரைக்கும் போகல. சீக்கிரட்டான கான்டாக்ட் இல்லையா, ஆனா சீக்கிரட்டா இருந்திருக்குது. உக்ரைன்லயே வந்து பண்ணா ரொம்ப அமைதியா இருந்திருக்கு. அந்த காலங்கிறது வந்து பண்ணா பைடன் அவர்களோட அரசாங்கம், அதான் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் வந்துருச்சு இல்லையா. தம்பி ஒன்னொன்னா எடுத்துருவேன்பா கணக்கு, யார் யாருக்கு எப்படி எப்படி வந்திருக்கும். உனக்கு அக்கௌண்ட் இல்லாம இருக்கலாம், ஏங்க என் அக்கௌண்ட் எல்லாம் நாங்க தான் மெயின்டைன் பண்றோம், ஷிப்ட்ல தானே பண்ற,
ஷிஃப்ட் பண்ணிடுவோம் பாத்துக்க அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு மிரட்டல்கள் அழுத்தங்கள் உக்ரைனுக்கு போகுதா அப்படிங்கிறது போல தெரியல. எதே எப்படியோ, அதாவது இப்போ ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, ப்ராப்பரா ஆர்டர் வாங்கி காசு வாங்கின பையன் வந்து பண்ண டெலிவரி பண்ணும் நம்பிக்கையின் அடிப்படையில காசு அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ அவங்க அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு ஆர்டர் இருக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ போட்டு, அது உக்ரைன் போடல, மீடியா பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு கான்ட்ராக்ட் இருந்திருக்குதே, யார் யாருக்கு உக்ரைன் அனுப்பியிருக்காங்கன்ற லிஸ்ட் எடுத்து இப்போ ஒரு கம்பெனியை பிடிச்சி இது மேல கோர்ட்ல இவங்க கேஸ போட்டு, அமெரிக்கால இருக்கக்கூடிய கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா தம்பி வட்டி முதலுமா 20 மில்லியன் யூரோவை நீயே மரியாதையா உக்ரைனுக்கு அனுப்பி விடு அப்படிங்கிறது போல தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க அமெரிக்கா கோர்ட். உக்ரைன்லாம் கேஸ் போடணும், உக்ரைனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. ஏதோ பினான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, மீடியா கம்பெனி இது போல இனிஷியேட் பண்ணிக்கிறாங்க. எப்படி வந்தது ஏது வந்ததுன்னு தெரியல. இப்போ நார்மலா நீங்க உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க போர்ல இருக்கிறாங்க, பல நாடுகளுக்கு இது போல பிரிச்சு பல ஆயுதங்கள் வேணும் இல்லையா, அதனால பலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஆர்டர் தருவாங்க. எல்லா ஆர்டரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, எல்லாம் வருது வரலன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, ரகசியமான கான்ட்ராக்ட். அந்த பில்டிங் மேல குண்டு போட்டாங்கன்னா ரஷ்யா அப்புறம் எல்லாம் எரிஞ்சு போயிரும்ல, அப்புறம் ரகசியமாவே தானே இருக்கும். இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குமா இல்லையா? இது வந்து எப்படி நம்ம கணக்குல எடுத்துக்கிறது? இதெல்லாம் வந்து ஸ்கேம்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படிங்க ஸ்கேம் ஆகும்? வளர்ற பையன், ஒரு 28 வயசு பையனுக்கு நம்மள மாதிரி பசங்களுக்கு வளரணும்னு ஒரு ஆசை இருக்கு, அதுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஏதோ நேரம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, காசு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகி போச்சு இல்லையா, யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு, கட்டாயத்துக்கு போயிடுச்சு. சின்ன வயசு தானே, ஆயுதங்கள் கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கல. ஏன்னா சின்ன இதுதான். நீங்க வீடியோ உங்களுக்கு அந்த இடம் கூகுள் இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இம்புட் காணி இருக்கக்கூடிய ஒரு இதுல 10 mm ரவுண்டு வேணும், 23 mm ரவுண்டு வேணும் அப்படின்னு ரவுண்டா கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க, டெலிவரி பண்ண முடியும்? அவங்க மென்ஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டஸ்டி ஹவுஸ், சும்மா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் கடை, அவங்க வந்து எப்படி இத்தனைக்கு டெலிவரி பண்ண முடியும்னு நியாயமா கேக்குறாங்க. எப்படியோ அந்த டைம்ல, அதாவது இது ஸ்கேம்ங்கிறாங்க இல்லையா, இது வந்து எப்படி இந்த டீ கடை பெஞ்ச் எல்லாம் உட்காந்துருக்கும் போது இதெல்லாம் செய்தி படிச்சாங்கன்னா நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்க. கொஞ்சம் கூட இதே இல்லாம எப்படி தெரியுமா பேசிக்கிட்டாங்க, அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் காசை பார்த்த உடனே எல்லா இடத்தையும் இது மாதிரி அனுப்பிச்சு அங்க அனுப்பிச்சிட்டாங்க. அந்த சிவாஜி படம் பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நம்ம ஆளுங்களுக்குலாம் அந்த காலத்தே தெரிஞ்சிருக்கு. ஸோ உக்ரைன் வந்து ஆயுதம் வேணும் நீங்க அனுப்புறாங்கன்னு வச்சுங்க, இப்ப இந்த பையன் 4 பேர்த்துக்கு அனுப்பியிருப்பான், அந்த படத்தை பார்த்து அப்படி இங்க அப்ளை பண்ணி பேசுறாங்க. எப்படி எல்லாம் இதெல்லாம் நம்புற மாதிரிங்களா இருக்குது? இல்ல கேக்குறேன், 2022ல கொடுத்த ஆர்டர் 2020 30ல கொடுப்பாங்களா இருக்கு இல்லையா, டெலிவரி கொடுப்பாங்களா இருக்கு, சின்ன கம்பெனி தான், 30ல கொடுப்பாங்களா இருக்கு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்களா இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால ஜெலன்ஸ்கி அவர்கள் கதறிட்டு இருக்காரு, ஐயோ ஆயுதங்கள் கொடுங்க, யார் யாருக்கும் ஆர்டர் கொடுத்துமே யாரும் டெலிவரி பண்ற மாதிரி தெரியலையே, ஆர்டர் கொடுங்கப்பா, இல்ல காசையாவது கொடுங்கப்பா, நாங்க இது மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிறோம், நீங்க காசு மட்டும் கொடுங்க அப்படிங்கதான் கேட்கிறாரு. கொடுத்துட வேண்டியதுதானே. ஏன்னா இப்ப திரும்ப ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். இந்த வாரத்தோட ரிப்போர்ட், 1200 ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள வந்து விழுந்திருக்கு ரஷ்யா, அது ஒரு வாரத்துல. 1360 கைடட் ஏரியல் பாம்பு வந்து பாத்தீங்கன்னா உள்ள விழுந்திருக்குது. ஏன்னா இங்க ரவுண்டு கொடுத்துருக்கும்ல, ஆன்டி ஏர்கிராஃப்ட் ரவுண்டு, இந்த பையன் டெலிவரி பண்ணியிருந்தானா அங்க வீரர்கள் சுட்டிருப்பாங்க, டெலிவரி பண்ணல. அப்புறம் ஆயுதங்கள் வேணுமா இல்லையா, எல்லாம் காசு மட்டும் வாங்கிடுறாங்க மேற்கு நாடுகள், ஆயுதங்கள் கொடுக்க மாட்டுறாங்க. 1360 கைடட் குண்டுகள் எப்படி கணக்கு வச்சு சொல்றாங்க பாருங்க. 50 மிசைல், வேரியஸான மிசைல் வந்து பண்ணா உக்ரைனுக்குள்ளே விட்டாங்க இந்த ஒரு வாரத்துல. இந்த அளவுக்கான சேதங்கள் நடக்குது. யாருக்கும் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவைப்படுது போல தெரியுது. அதனால அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்க அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யார் டெலிவரி பண்ணி அது எங்க டெலிவரி ஆக போதோ தெரியல. மொத்தம் உக்ரைனுக்கு எதுவும் டெலிவரி ஆகல, அது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கான்ட்ராக்ட் வெளியே வந்ததுக்கே இந்த மாதிரி இருக்குதே, என்னென்ன கான்ட்ராக்ட் சீக்கிரட்டாவே இருக்க போதோ தெரியல. கடவுளுக்கு தான் வெளிச்சம். இப்ப மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கு இல்லையா, ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு இல்லையா, ஜெர்மனோட பெடரல் மினிஸ்டர், அதாவது எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்ட் எனர்ஜி மினிஸ்டர் கேத்ரினா ரைட்ஸ் அவர்கள், அவங்க செல்ட்ருக்குள்ள வந்து பதுங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணதுல 24 25 நைட்டு என்ன அடிங்கிறீங்க, அவ்வளவு வலிங்க, வலி தாங்க முடியலங்க, பெயின்ஃபுல்லா இருக்குதுங்க. எப்படி போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தேன் தெரியுங்களா செல்ட்ருக்குள்ள, வெட்டி சத்தம் அந்த அளவுக்குங்க. அப்படிங்கிறது போல கதறி இருக்கிறாங்க. அதாவது ஜெர்மனோட எனர்ஜி மினிஸ்டர் கதற வச்ச ரஷ்யா.
எப்படி கதறி இருக்கிறாங்க பாருங்க. அப்ப குடுக்கணுமா இல்லையா? உக்ரைனுக்கு காசையாவது கொடுங்க. இது போல 4 அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. 4 பசங்களும் நல்லா இருப்பாங்க. இது போல இது வரலாது. 2வது காசை கொடுங்க உக்ரைனுக்கு. எங்களோட பலரும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனர்ஜி மினிஸ்டரே கதறி இருக்கிறாங்க பாருங்க. அதனால உக்ரைனுக்கு சீக்கிரமா உதவிகள் செய்யுங்க. நம்ம சேனல் சார்பா தயவு செஞ்சு உதவிகள் செய்யுங்க. அப்படிங்கிறவங்க நீங்க பார்வையாளர்களும் உக்ரைனுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செய்யணும். வேண்டிக்கோங்க. நீங்களாவது வேண்டிக்கோங்க தயவு செஞ்சு. உக்ரைனுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிறது போல நம்பலாம். நாடுகளுக்கு அழுத்தங்கள் கொடுக்குறான். அமெரிக்கா ஆயுதங்கள் கொடு, ஜெர்மனி ஆயுதங்கள் கொடு, இல்ல காசையாவது கொடு உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல நம்ம கேட்டுக்கலாம் நம்ம சேனல் சார்பா. ஆடியன்ஸான நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல இது போல கேளுங்க. அப்பதான் உக்ரைன் பொழைக்க முடியுமா இல்லையா? இப்போ அந்த அட்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருந்து அவங்க மீண்டு வராங்களோ இல்லையா? 2வது நாள் 24, 25, 26 தொடர்ந்து அட்டாக். 2வது நாள் நைட்டு தொடர்ந்து அட்டாக் ரஷ்யா. இந்த 2வது நாள் நைட்டு அட்டாக் பண்ணாங்களே ஒரு அட்டாக், 5 ட்ரோன் அட்டாக்ங்க. ஹெவியான அட்டாக். இந்த 26ஆம் தேதி மட்டுமே 101 ட்ரோன்களுக்கு மேல உக்ரைனுக்குள்ள வந்தது. அதுல 5 ட்ரோன்கள் 4 பகுதிகளை மாறி மாறி ஹிட். உதிரி பாகங்கள் உதிரி போய் 5 பகுதிகளில் விழுந்து ஹிட். அதுவும் இந்த கீவ்ல அட்டாக் நடந்ததுனால 33 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இதுல 7 குழந்தைகள் உட்பட 3 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதல்னால. 2வது நாள் அட்டாக் கண்டினியூஸா நடந்ததுனால இழப்புகள் அதிகரிச்சிருச்சு உக்ரைன்ல. அது தீயணைப்பு வீரர்கள்லாம் வந்து பண்ணா போராடி 24ஆம் தேதி நைட்ல இருந்து போராடி 26ஆம் தேதி அக்டோபர் தீய அடைச்சிருக்கிறாங்க சாயங்காலத்துக்கு மேல. எந்த அளவுக்கு தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயணைக்கிறாங்க, எந்த அளவுக்கு தாக்குதல் திருப்பி திருப்பி தொடர்ந்து ரஷ்யா அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது போல எஸ்கலேஷன்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. உக்ரைனுக்கு ஏதாவது நல்லது நடந்ததுன்னா பரவாயில்ல. பல நாடுகள் காசை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கிட்டே வந்து ஃபண்டிங்லாம் கேட்குறாங்க. என்ன ஆகும் அப்படிங்க தெரியுது. நம்மளாம் சப்போர்ட் பண்ணா எப்படி இருக்கும் உக்ரைனுக்கு அப்படிங்கிறதோட தெரியுது. சரி, ஏதாவது பார்த்து ஏதாவது செய்வாங்களா, என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம நாடு உதவணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா முடியுமா முடியாதா? அமெரிக்காவுக்கு ரஷ்யாவோட ஸ்பெஷல் என்வாய், அதுவும் சிஇஓ, ரஷ்யாவோட டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட சிஇஓ கிரில் திமித்ரியேவ் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறார். அங்கே பேசிக்கிறாரு. கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சாக்லேட்லாம் கொடுத்துக்கிறாங்க. அந்த இதில் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கிறார், தெளிவாக பேசிக்கிறார். அதாவதுங்க இந்த உக்ரைன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு சொல்யூஷனுங்க ரொம்ப சீக்கிரமா எடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சீக்கிரம். 3 பிரச்சனை தான். இந்த பிரச்சனை ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரச்சனைங்க. இதை மட்டும் கணக்கில் எடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் பிரச்சனையை. ரஷ்யா பாருங்க எவ்வளவு ஈஸியா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு 3 பாயிண்ட்ல முடிக்கிறதுக்கு சொல்றாங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணுங்கிறீங்க. நாங்க ஓப்பனா இருக்கோம், ஓப்பனா சொல்றேன், நீங்க கொடுங்க செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்க உக்ரைனுக்கு, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பையன் இந்த மாதிரி செக்யூரிட்டி கேரண்டின்னு சொல்லி பணத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கு. அவங்களும் ஓப்பன் ஆகிட்டாங்க. இப்போ யார் வேணா என்ன வேணா எவ்வளவு வேணா கொடுங்க அப்படிங்கிறதோட ரஷ்யாவும் இருக்கிறாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. 2வது டெரிட்டோரியல் இஷ்யூ, எந்தெந்த பகுதி யார் யாருக்குன்னு இஷ்யூ. உண்மையாலுமே இங்க எதனால பிரச்சனை வந்துச்சு, இந்த சண்டை எதனால வந்து ரஷ்யன் பாப்புலேஷன் அங்க உக்ரைனுக்குள்ள ரஷ்ய மொழி பேசுறவங்களுக்கு எதிராக அடக்குமுறை, வன்முறை, போர் குணம். யார் இது போல குண்டுகளை எடுத்துட்டு வந்து விமானத்துல இருந்து குண்டுகளை போட்டது யாரு? உக்ரைனோட ராணுவம். அந்த பிரச்சனையை பேசி தீக்கணும். முதல்ல இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்தக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கான சொல்யூஷன் வேணும். அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய மொழி பேசுற மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அது மட்டும் இல்லாம உக்ரைன்ங்கிறது நியூட்ரலா இருக்கணும். இவ்வளவுதான். இந்த 3 விஷயம் தான். ரஷ்யர்களுக்கு பாதுகாப்பு, உக்ரைன்ங்கிறது நியூட்ரலா இருக்கணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கேரண்டி. இது 3 தான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. 3ஐயும் பேசி முடிச்சோம்னா வேலை முடிஞ்சு. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முதல்ல ஒரு வேலை செஞ்சார். அவர் வந்தோடனே 3ஆம் உலக போரோட எஸ்கலேஷனை தடுத்தார். அதை தடுத்து நிறுத்தினது அவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை. அவர் பாராட்ட வேண்டிய விஷயம். 2வது விஷயம், ஹீட் அண்ட் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சீஸ் ஃபயரை கொண்டு வந்தார். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்ப பாருங்க மீறினாங்க, என்னாச்சு, என்ன ஆயிட்டு இருக்குது பாருங்க. இப்போ 3வது, எங்களுக்கு எங்களோட பொசிஷனை அவங்க புரிஞ்சுட்டார். ரஷ்யாவோட பொசிஷனை ட்ரம்ப் அவர்கள் புரிஞ்சுட்டார். என்ன பிரச்சனை அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டார். இது எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள்.
சாங்ஷன்லாம் விட்டுட்டு இரு நாடுகளும் இணைஞ்சு வேலை செஞ்சு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போலாம், என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட என்வாய் அமெரிக்கால இருந்து பேசிக்கிறாங்க. ஸோ இது போல இந்த 3 பிரச்சனையை தீர்த்து அமெரிக்கா ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து உக்ரைனுக்கு எடுத்து சொல்லி இந்த பிரச்சனையை முடிப்பாங்களா, இல்ல இது யூரோப்பியன் யூனியன் உக்ரைன் இவங்கெல்லாம் சேர்ந்து திரும்பியும் ரஷ்யா கேட்கற மாதிரி தெரியல. பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் தான் அப்படிங்கிறது போல ரஷ்யா கிட்ட ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்களா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.